குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் அரசு திட்டங்களை தொடரலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணி என தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னை கிண்டியில் ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்துக்கு 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்தும்படி உயர்நீதிமன்றம் ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் ரேஸ் கிளப் நிர்வாகத்தை வெளியேற்றி நிலத்தை சுவாதீனம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அந்த நிலத்தை அரசு பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதையடுத்து இந்த குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட நிலத்துல 118 ஏக்கர் பரப்புல தோட்டக்கலைத்துறை சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமை வெளி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் இந்த மழை நீரை சேகரிக்கிறதுக்காக 4 குளங்கள் வெட்டும் பணி என பல்வேறு திட்டங்களை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த திட்டங்களை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசு நிலத்தை சுவாதீனம் எடுத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும், அதாவது அரசினுடைய அந்த நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் முகமது சபீக் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்புல ஏற்கனவே இந்த வழக்குல நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் உத்தரவு பிறப்பித்திருக்கிற காரணத்தினால் அவர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் தமிழக அரசு தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விசாரித்த வழக்கு வேற, இது வேற, அதனால இந்த அமர்வு தொடர்ந்து விசாரிக்கலாம் என்றும் கிளப் வசம் இருந்த அந்த 6500 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிலம் மீட்கப்பட்டு அந்த நிலத்துல பொது நலன் கருதிதான் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டங்கள் தொடர்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தனி நீதிபதியினுடைய இடைக்கால உத்தரவை ரத்து செய்ததுடன் பொது நலன் கருதி திட்டங்களை மேற்கொள்ளலாம் என அரசுக்கு உத்தரவிட்டனர். தற்போது பருவமழை காலம் துவங்கி இருக்கிற காரணத்தினால் இந்த திட்டம் அவசியம் என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த பிரதான வழக்கை விசாரணையை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.